அண்ணாண்டியா அவனை பத்தி தப்பா பேசுன கொன்றும். அடியே கள்ளி, உனக்கு நல்லது நினைச்சா இப்படியே அடிப்ப. உனக்கு ஒரு ஜூஸ் ஒரு கேடு. வீட்டுல அடி வாங்கி நான் தான் ஜூஸ் சாப்பிடணும். என்ன அடிடா சாமி. இதுதான் சத்யாவோட கோச்சிங் சென்டர். பாப்பா, பின்னாடி வந்துருக்கீங்க. நாங்க உன் பின்னாடி வரல, நீதான் எங்க முன்னாடி போற. நக்கலே. அம்மா, யார் நீங்களாம்? நான் உங்களை இந்த ஏரியாவில பார்த்ததே இல்லையே. யா, இந்த ரோடு உனக்கு மட்டும் தான் சொந்தமா? நாங்களாம் ஜாக்கிங் வரக்கூடாதா? உங்க மூஞ்சிங்களெல்லாம் பார்த்தா ஜாகிங் பண்ற மாதிரி தெரியலையே. ஃபைட்டிங் பண்ற மாதிரி தான் தெரியுது. சார்பு சத்யா, நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. அப்போ சண்டைக்கு ரெடியா தான் வந்துக்கிறீங்க. ஓ ஸ்டூடெண்ட்ஸ் சண்டை போட வேணாம்னு சொல்லு, நாங்க சண்டை போடாம திரும்பி போயிடுறோம். புரியல. இன்னைக்கு நடக்கிற ஸ்டேட் லெவல் குத்தி சண்டை போட்டியில உன் ஸ்டூடெண்ட்டுங்க கலந்துக்க கூடாது. கலந்துனா உன் பிள்ளைங்களுக்கு கையும் இருக்காது காலும் இருக்காது. அத பாக்க நீயே இருக்க மாட்ட. தலை துண்டா போயிடும்.
என் புள்ளிங்க பாக்ஸிங்ல கலந்துப்பாங்கடா. அவங்க மேல கைய வைக்கிற மாதிரி கனவு கண்டா கூட துரத்தி துரத்தி வந்து அடிப்பண்டா. நீதான் சங்கரியா? ஆமாண்ணா. நீங்க? இங்க பாக்ஸிங் காம்படிஷன் நடக்குதாமே, அதுக்கு கிளவுஸ், பேடு, ஷூஸ் ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு சத்யா எங்க கிட்ட கேட்டிருந்தாங்கம்மா. அதான் கொண்டு வந்திருக்கோம். எடுத்துட்டு போறியா? அப்படியா? எங்க இருக்கு? இதோ காருக்குள்ள இருக்குமா, எடுத்துட்டு போ. பாருமா. எல்லாம் ரெடியா? அம்மா பார்த்து கொண்டு போமா, கொஞ்சம் காசு சேரட்டும், ஒரு ஆட்டோவே வாங்கிடுவோம். சரி தாத்தா, நான் வரேன். வரேன்க்கா. என்னம்மா வெளியே வியாபாரத்துக்கு கிளம்பிட்டியா? கொஞ்சம் இரு, நம்ம வியாபாரத்தை முடிச்சிட்டு அப்புறமா போலாம். டேய் வாடா. தாத்தா, தாத்தா இங்க வாங்கல. நித்யா, என்ன வா. என்ன எல்லாரும் முழி பிதுங்கி நிக்கிறீங்க? கடன் வாங்கும் போது மட்டும் கண்ணை மூடிட்டு வாங்குறீங்க, வட்டி வாங்க வந்தா வில்லனை பாக்குற மாதிரி பாக்குறீங்க. நீங்க எப்படி பார்த்தா எனக்கு என்ன? எனக்கு இப்ப பணத்தை பார்த்தாகணும். வட்டி பணம் எங்க? இப்பதானுங்க பர்த்டே அன்னைக்கு வட்டி வாங்கிட்டு போனீங்க. அது போன மாச வட்டி. அண்ணன் கேக்குறது இந்த மாச வட்டி. கண்டிப்பா தந்துருவோம் சார். இன்னொரு ஃபங்க்ஷன் வைக்க போறீங்களா? விருந்துக்கு வர்ற எவனாவது ஒரு இழிச்ச வாங்கிட்ட பணத்தை வாங்கி கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? சார் இல்ல சார், இப்பதான் கேட்டரிங் ஆர்டரே வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த மாசத்துல இருந்து வட்டி கரெக்டா கொடுத்துருவோம் சார். இதேதான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், ஆனா வாயிலிருந்து வாக்குறுதி தான் வருது, பணம் வர மாட்டேங்குது. இத பாருங்க தம்பி, எங்களுக்கு மான மரியாதை தான் பெருசு. எங்க உயிரை கொடுத்தாவது உங்க கடனை கொடுத்துருவோம். பெருசு அவன் பாடி இருக்கிற கண்டிஷனுக்கு சீக்கிரம் உசுர கொடுத்துருவோம் போல் இருக்க. அதை வச்சு நாங்க என்ன பண்றது? எப்ப உங்களால ஒழுங்கா வட்டியை கொடுக்க முடியலையோ அப்பவே என் முதலுக்கு மோசம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இனி நீங்க சொல்ற காரணத்தை எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. எனக்கு இப்ப வட்டியும் முதலும் வந்தே ஆகணும். 7 லட்சத்தை உடனே எடுத்து வைங்க. 7 லட்சமா? என்ன சொல்றீங்க? வாங்கின கடனே 5 லட்சம் தான். அதுல 1.5 லட்சம் ரூபாய் வட்டியை கட்டியிருக்கோம். இன்னும் 7 லட்சம்னா எப்படி? பாருங்க, அசல் 5 லட்சம் இருக்கு, அதை விடுங்க. நீங்க இது வரைக்கும் கட்டாம விட்ட வட்டியோட வட்டியை தான் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. நின்னு போன வட்டிய யார் கட்டுவா? ஐயோ, வட்டிக்கு வட்டியா? இது ரொம்ப அநியாயங்க. இந்த பாருமா, நியாயம் அநியாயம்னு சட்டம் பேசுறவங்க கிட்ட எல்லாம் இனிமே என்னால வரவு செலவு வச்சுக்க முடியாது. இப்பவே என் கணக்கை முடிச்சிருங்க. டேய் அண்ணா, கால்குலேட்டர் போடுறா. இந்தாங்கண்ணா.
இத பாருங்க, லேட்டு வட்டியோட சேர்த்து மொத்தம் 7,20,000 ரூபா. ஐயோ, 7,20,000 இன்னைக்கு 6 மணிக்குள்ள செட்டில்மெண்ட் பண்ணுங்க. இல்ல 6:05க்கு ஒரு பொருள் வீட்டுக்குள்ள இருக்காது. எல்லாத்தையும் மொத்தமா தூக்கிடுவேன். புரியுதா? சார் சார் இப்படி பண்ணாதீங்க, பணத்தை கண்டிப்பா கொடுத்துருவோம். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அதான் 6 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கேனாமா? அப்புறம் என்ன? டேய், சொன்ன டைம்ல காசு கொடுக்கறாங்களான்னு பாரு. இல்ல நம்ம ஆளுங்களை வர சொல்லி வீட்டை நல்லா சுத்தமா தொடச்சு எடுத்து. புரியுதா? தம்பி தம்பி தம்பி, கொஞ்சம் கருணை நீங்க காட்டுங்கப்பா. பண்றது நியாயமா? நாங்க தான் மாசம் மாசம் வட்டியை கரெக்டா கொடுத்துட்டு இருந்தோமே. தம்பி சார் நிச்சயமா நாங்க கடனை கொஞ்சம் time கொடுத்துருவோம். கொடுங்க சார். கொஞ்சம் கருணை Please, காட்டுங்க தம்பி. சார். தம்பி சார், please, தம்பி சார். சார் தம்பி ப்ளீஸ் சார். கொஞ்சம் நில்லுங்க தம்பி. சார். தம்பி சார், தம்பி சார். தம்பி 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 என்னம்மா இது? தம்பி டேய், எல்லாம் ரெடியா? ரெடிக்கா? கிளம்பாம இன்னும் இங்க என்ன பண்ணுறீங்க? காம்படிஷனுக்கு டைம் ஆச்சுல. சரி சரி எத்துவீங்க. பசங்களா, இனி நம்ம தான் ஜெயிக்கிறோம். கான்பிடென்டா இருக்கணும். புரியுதா? கிளம்புங்க கிளம்புங்க சீரம். நாங்க ரெடிக்கா. சங்கர் ஏதா இன்னும் காணோம். எங்க போனா? தெரியலக்கா, இன்னும் வரல. டோர்னமெண்ட்டுக்கு டயத்துக்கு போகணும்னு அவளுக்கு தெரியாதா? சரி இருங்க, நான் போய் பார்த்தேன். ஹலோ, எப்படி இருக்க சத்யா? நான் எப்படி இருந்தா உனி என்ன விஷயம் சொல்லு. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. அப்படி என்ன வேலை? சங்கரிய தேடுற வேலையா? என்ன சங்கரிய காணோமா? பயப்படாத, போற வழியில வழி தெரியாம நின்னுட்டு இருந்துச்சு. நான் தான் கூட்டிட்டு வந்து என் இடத்துல பத்திரமா வச்சிருக்கேன். டேய், என்னடா சொல்ற? நான் உண்மையதான் சொல்றேன். நானா சொன்னா கேளு. இந்த காம்படிஷன்ல கலந்துக்காதேன்னு தான் சொல்றேன். டேய், என்னடா சொல்ற? நானா? நானும் வேணா, இந்த காம்படிஷன்ல கலந்துக்காதேன்னு தான் சொல்றேன். நீங்களா ரெடி ஆகுங்க, ரெடி ஆகுங்க. இதோ வந்துடுறேன். என்னடா சொல்ற? ஏன் சங்கரி காணா போனதை மத்த பிள்ளைங்க கிட்ட மறைக்கிற? ஏன்னா சங்கரி தான் உன் டீமோட ஸ்டார் பிளேயர். அவ இல்லாம சாம்பியன்ஷிப் கப் அடிக்கிறது கஷ்டமாச்சு. அது தெரிஞ்சுதான் கொத்திக்கிட்டு வந்தோம். பாரு, எதுவா இருந்தாலும் என்னான்ற போது சங்கருக்கு ஏதாவது ஆச்சு தொலைச்சு போட்டுருவோம். இப்ப தொலைச்சிட்டு தானே நிக்கிற, சும்மா துள்ளாத. எங்க டீமோட நேரடியா மோத துப்பு இல்லாம இப்படி குறுக்கு வழியில ஜெயிக்க பாக்குறியே, உனெல்லாம் வெக்கமா இல்ல? எப்படி ஜெயிக்கிறோன்றது முக்கியம் இல்ல, எப்படியாவது ஜெயிக்கணும், அதுதான் நம்ம பாலிசி. சங்கரி பத்திரமா என் கஸ்டடியில தான் இருக்கா. அவ முழுசா வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு வா. நீ தேவையில்லாம சினிமா ஹீரோயின் மாதிரி ஆக்ஷன்ல இறங்கி சங்கரிய மீட்டுட்டு போலான்னு பார்த்த பணத்தை தான் மீட்டுட்டு போவ. நல்ல புள்ளல, அடக்க ஒடுக்கமா ஓடிவா பாக்கலாம். ஓடிவா 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 ஓடிவா. சரியா பாருங்க அக்கா? எல்லாரும் இங்கே பத்திரமா இருங்க. நான் சொல்ற வரைக்கும் எங்கேயும் போக கூடாது. கதவை நல்லா லாக் பண்ணிக்கோங்க. யார் வந்தாலும் திறக்காதீங்க. புரியுதா? சத்யாக்கா, சங்கர் எங்க? வந்துருவா வந்துருவா.
தம்பி தம்பி வயசு பொண்ணுங்களை வச்சிருக்கோம்பா. உங்க காசை எப்படியாவது திருப்பி கொடுத்துடுறாங்க. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. பொண்ணுங்க இருக்கிற வீடுங்க. சாயங்காலம் எப்படியாவது கொடுத்துடுறாங்க. தம்பி வேணாம் தம்பி, இங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற இடம் தம்பி. வேணாம் தம்பி, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. அக்கம் பக்கத்துல பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க. 4 மணி 6 மணிக்குள்ள பணம் வரல, எல்லா ஜாமானையும் எடுத்துட்டு போயிருவேன். காசு வரல, எல்லாத்தையும் காலி பண்ணிருவேன். ஐயோ ம். அம்மா இப்ப என்னம்மா பண்றது? தெரியலையே. யார்கிட்டயாவது பணம் கேட்டு பார்க்கலாமா? இவ்வளவு பெரிய தொகை யாருமா கொடுப்பாங்க? அக்கா, பிரபு சார் கிட்ட கேட்டு பாரு. அவரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவரு. நீ கேட்டா கண்டிப்பா செய்வாரு. அவர்கிட்ட கேட்டு பாருக்கா. அவர்கிட்ட எப்படின்னா நித்யா யோசிக்காதம்மா, நீ பேசு. பண்ணு. பேசுமா. ஹலோ, நான் அப்புறம் கூப்பிடுறேன். நித்யா